எப்பயுமே சார் 100% பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? சில வீடுகள்லாம் அப்படியே அப்பா வந்து பார்த்தாலே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஒருத்தர் மரண படுக்கையில படுத்திருக்காரு. மரண படுக்கையில வீட்டுக்காரம்மா நிக்கிறாங்க காலடியில. இவர் கேட்டிருக்காரு, மராதா மூத்தவன் எங்க? இந்த உங்க தலைக்கு மேல இருக்காங்க. சின்னவன் உங்க காலு கிட்ட இருக்காங்க. பெரிய பொண்ணு இந்த உங்க வலதுகை பக்கம் இருக்காங்க. நீ இந்த பக்கம் இருக்க. எல்லாரும் இந்த ரூம்ல இருக்கிறப்ப ஹால்ல ஏன் ஃபேன் ஓடுது அப்படின்னாரு. யோ நீ சாக போற. 100% பெர்ஃபெக்டா ஒரு மனிதர் இருந்துடவே முடியாதுங்க. வி ஆர் எவால்விங். நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டுல காட்டக்கூடாது சார். அதனாலதான் ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகா எழுதினாரு, நீ உன் நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிறாய், அலுவலகத்தில் அதிகாரியாய் இருக்கிறாய், அம்மாவிற்கு அடக்கமான பிள்ளையாக இருக்கிறாய், எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்ன்னு கேட்டிருந்தாங்க. எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்? வீட்டுல தேவை பெரிய அதிகாரி கிடையாது சார், அறிவாளி கிடையாது சார், ஒரு அப்பா தான் தேவை, ஒரு வாழ்க்கை துணை தானே தேவை.